ஒரு இன்பமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை தனக்கு கிடைத்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். சந்தோஷமான, சுகமான, பிரச்சனைகள் இல்லாத, நோய்கள் இல்லாத நிறைய வசதிகளுடன் தான் வாழ வேண்டும். நிம்மதியான, குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். மனிதனுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறதற்கான காரணம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வரலாற்றின் ஆரம்பத்தை அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்துதான் ஆரம்பித்தார். முதல் மனிதர் அவர் படைக்கப்பட்டு இன்பங்களில் தான், வெறும் இன்பங்களில் மட்டும்தான் அவர் முதலில் வாழ வைக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை உலகத்துக்கு அனுப்பி இங்கு வாழ வைத்தார். அந்த முதல் மனிதருடைய பரம்பரையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவருக்கு இருந்த உணர்வு, அவருக்கு இருந்த ஆசை, அவருடைய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நாம் நினைக்கிற, நாம் கற்பனை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைய முடியுமா? இது மனிதர்கள் யாரை பார்த்தாலும் அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்ய நினைக்கிறார்கள். நிறைய பணத்தை சம்பாதித்துதான் நான் நினைக்கிற அந்த சொகுசான வாழ்க்கையை அடைய முடியும் என்று இருந்தால் நான் பணத்தை சேகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள் நிறைய பணத்தை சேகரிக்கிறார்கள். தான் நினைக்கிற அந்த சந்தோஷம், அந்த சொகுசு, ஒரு பதவியை தான் அடைவதனால் தான் தனக்கு கிடைக்கும் என்றிருந்தால் அந்த பதவிக்காக வாழ்நாளை செலவழித்து போட்டி போடுகிறார்கள். ஒரு பெரிய வீட்டை கட்டி எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் அங்கே செய்துவிட்டால்தான் அந்த சொகுசு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று கிடைக்கும் என்று நம்பினால் தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைந்துவிட வேண்டும் என்பதற்காக மனிதன் நிறைய பாடுபடுகிறார். நல்ல இடங்களில் திருமணம் செய்தால்தான் அந்த வாழ்க்கை தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதற்காக மனிதன் பெரும் முயற்சியை எடுத்துக் கொள்கிறார். இது இன்று நேற்றல்ல, காலாகாலமாக உலகத்தில் மனிதர்கள் இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிறைய முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் உண்மை எல்லோரும் ஒரு யதார்த்தத்தை மறைக்கிறார்கள். நிறைய பணத்தை சம்பாதித்து விட்டால் இந்த சொகுசான வாழ்க்கை தனக்கு கிடைக்கும் என்று நம்பி நிறைய பணத்தை சம்பாதித்தவர்கள் உண்மையில் அவர்கள் நினைத்ததை அடைந்து விட்டார்களா என்றால் இல்லை. ஆனால் அந்த உண்மையை அவர்கள் யாருக்கும் சொல்வதில்லை. பெரும் ஆர்வத்துடன் அவரை பார்த்து, இவரை பார்த்து, அவருடைய வீட்டை பார்த்து, இவருடைய வீட்டை பார்த்து, பல நாடுகளுடைய கட்டட அமைப்புகளை எல்லாம் பார்த்து சொகுசான வீடுகளை கட்டி முடித்தவர்கள் என்ன எதிர்பார்ப்புகளுடன் அதை கட்டினார்களோ அது கிடைக்கவில்லை என்ற உண்மையை மக்களுக்கு சொல்வதில்லை. அவர்கள் நடிக்கிறார்கள். நான் இவ்வளவு செலவழித்து இந்த வீட்டை கட்டியதனால் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்பது போல நடிக்கிறார்கள். மக்களுக்கு தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொகுசுகளை எல்லாம் அழகாக காட்டுகிறார்கள். நான் இது இப்படி செஞ்சிருக்கிறேன், நான் இதுக்கு இவ்வளவு செலவழித்திருக்கிறேன், ஏதோ அதை கொண்டு அவர் கற்பனை செய்த அந்த இன்பங்கள் எல்லாம் அடைந்தது போல காட்டுக்கொள்கிறார். உண்மையில் அடையவில்லை. பதவிக்கு வந்தவர்கள் பெரும் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் பதவிகளுக்கு, தலைமைத்துவத்துக்கு வந்தவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை.
அந்த பதவிக்கு வந்த நாளில் இருந்து பயமும் அச்சமும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் இல்லாத கொள்ளாதவைகள் எல்லாம் வந்துவிட்டன என்ற உண்மையை அவர்கள் மறைக்கிறார்கள். இப்படி யார் யார் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்து இந்த உலகத்தை ஒரு சொகுசான இன்பகரமான இடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் யாரும் அவற்றை முழுமையாக பெறவில்லை என்ற உண்மையை யாரும் சொல்வதில்லை. உண்மையால்தான் இந்த ஆசைகள் எல்லாம் எங்கு நிறைவேறலாம்? மனிதனுடைய இந்த எதிர்பார்ப்புகள், இந்த ஆசைகள், இதுவெல்லாம் நிறைவேறுகிற ஒரே இடம் அவன் எங்கிருந்து வந்தானோ அந்த இடம்தான். அவன் சொர்க்கத்தில் இருந்து வந்தவன். அந்த சொர்க்கம்தான் இந்த ஆசைகளை முழுமையாக அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். உலகத்தில் வந்த முதல் மனிதனில் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த சுவர்க்கத்தை பற்றிய அறிவை கொடுத்திருந்தார். அதனால்தான் நாம் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மனிதர்களை பார்த்தாலும் அவர்கள் ஏதேதோ பெயர் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு வாழ்க்கையை தேடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எந்த மதத்தில் இருக்கலாம், எந்த நம்பிக்கையாளர்கள் இருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் பல பொழுது அவர்கள் தப்பாக புரிந்திருந்தாலும் கூட அவர்கள் அப்படியான ஒரு சுவர்க்கத்தை தேடுகிறார்கள், பல பெயர்களில் தேடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் சுவர்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறது. அப்படி என்ன குர்ஆன் சொல்லியிருக்கிறது? ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகாரத்தில் ஆசை இருக்கிறது. ஆட்சி, அதிகாரம், எனக்கு கீழால் பலரும் இருக்க வேண்டும், போன்ற இடங்களில் எல்லாம் எனக்கு வரவேற்கும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு தரத்திலையும் இருக்கிறவர்களுக்கு ஏற்ப அந்த ஆசை அவர்களுக்குள் இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் அது உலகத்தில் அநேகமானவர்களுக்கு நிறைவேறுவதில்லை. சிலருக்கு கிடைத்தாலும் அது அரைகுறையாக முடித்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா சுவர்க்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனையும் அரசனாக வாழ வைப்பார். குர்ஆன் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. ஹதீஸ்களில், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் நம்மை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட கற்பனை கதைகள் அல்ல, இது உண்மை. நாம் உலகத்திலேயே புரிந்து கொண்டால் நாம் அறிவாளிகள், இது புரிய தவறிவிட்டோம் என்றால் நாம் பெரும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆகிரு அஹ்லின் நாரி குரூஜன் வஆகிரு அஹ்லில் ஜன்னதி துகூலன். கடைசியாக நரகத்தில் இருந்து வெளியில் வந்து கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதன். அத்னா அஹ்லில் ஜன்னதி மன்சிலா, சுவர்க்கத்தில் ஆக குறைந்த தரஜாவில் இருக்கக்கூடியவன் அவன்தான். அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹப் ஃபத்குலில் ஜன்னah, நீ போய் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து. அவர் போவார். ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹா மல்ஆ, அவருக்கு சுவர்க்கம் நிறைந்திருப்பதை போல காட்சி அளிக்கும். சுவர்க்கத்துடைய இடங்களை எல்லாம் எல்லாரும் பிடித்து விட்டார்கள், தனக்கு இடம் இல்லை என்று அவருக்கு காட்சி அளிக்கும். அவர் திரும்பி வந்து சொல்லுவார், யா அல்லாஹ் இன்னஹா மல்ஆ, அது நிரம்பி இருக்கிறது, அங்கே எனக்கு இடம் இல்லை, திரும்ப செல், சுவர்க்கத்தில் நுழை என்று அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இப்படி 3 தடவைகள். 3வது தடவை அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொல்லுவான், இذهب فادخل الجنة فإن لك مثل الدنيا وعشرة أمثالها.
போய் சொர்க்கத்துக்குள் நுழை, உனக்கு இந்த உலகத்தை போன்ற ஒரு ஆட்சியும் அதுபோல 10 மடங்கு ஆட்சியும் உனக்கு கிடைக்கும், உனக்கு கொடுக்கப்பட்டுவிட்டதை நீ செய்து சொல்லி அவரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். சொன்னார்கள், இவர்தான் சுவர்க்கத்தில் மிக குறைந்த அந்தஸ்தில் இருக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, இப்படிப்பட்ட ஒரு விசாலமான இடம் நமக்கு சொந்தமாக கிடைத்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் உலகத்தில் நமக்கு கிடைக்காத இந்த அதிகாரங்களை பற்றி, ஆட்சிகளை பற்றி, காணிகளை பற்றி எல்லாம் கவலை இருக்க மாட்டார்கள். இது ஒன்று கிடைத்துவிட்டால் அதற்கு பின்னால் நிரந்தரமாக நாம் அரசர்கள் தான். அவர் எங்கு பார்த்தாலும் தன்னுடைய ஆட்சியைத்தான் பார்ப்பார். அவர் அந்த தன்னுடைய ஆட்சிக்குரிய இடங்களில் பயணம் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா குதிரைகளை வைத்திருப்பார். உலகத்தில் குதிரைகள் கால்களால் நடக்கின்றன. கால்களை வைத்து நடக்க வைத்த அல்லாஹ் சுவர்க்க குதிரைகளுக்கு இறக்கைகளை கொடுத்திருப்பார். அந்த முஃமின் அதிலே உட்கார்ந்து அவர் எங்கு நாடுகிறாரோ அங்கு அது அவரை பறந்து எடுத்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிட்டால், உலகத்தில் வாகனத்தில் ஓடவில்லையே, சொகுசான வாகனங்கள் கிடைக்கவில்லையே, விமானத்தில் பறக்க கிடைக்கவில்லையே என்ற கவலைகள் நமக்கு அதற்கு பிறகு இருக்கவே மாட்டாது. ஆட்சி, அதிகாரம், பணம் என்று வந்துவிட்டால் பலருடைய ஆசை தன்னை சூழ ஆட்கள் இருக்க வேண்டும், எங்கு போனாலும் தனக்கு வரவேற்பு இருக்க வேண்டும் என்ற ஆசை. வீட்டில் நிறைய பேர்கள் இருந்து தனக்கு சந்தோஷம் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மனிதனுக்கு உலகத்தில் முழுமையாக நிறைவேறுவதில்லை. ஒரு காலத்தில் நிறைவேறினால் இன்னொரு காலத்தில் அது இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் சுவர்க்கத்தை பற்றி பாருங்கள், குர்ஆனில் எத்தனை இடங்களில் அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான். யகூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லலூன், அழகாக சோடிக்கப்பட்ட நிரந்தரமாக வாழக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் அவர்களை சூழ வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அழகை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நீங்கள் பார்த்தால் பரத்தப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள். ஒவ்வொருவரும் மற்றவர் செய்யாத வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள். எல்லாமே இவரை சந்தோஷப்படுத்துவதற்காக. சின்ன குழந்தைகள் வீட்டில் சந்தோஷமாக விளையாடும் பொழுது பெற்றோர்கள், பாட்டன் பாட்டிகள் எல்லாம் எவ்வளவு அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சந்தோஷத்தை அங்கே கொடுப்பான். அவர்களுடைய கைகள் யுஃபாஃபு அலைஹிம் பிஸிஆஃபின் மின் ذهب وأكواب, தங்க சகங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த சுவர்க்கவாசிகளை சுற்றி சுற்றி வருவார்கள். وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين, அந்த சகங்களில் மனிதர்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா வகையான சாப்பாட்டு வகைகளும் அதிலே இருக்கும். அந்த சுவர்க்கங்களில் அவர்களுக்கு உள்ளம் ஆசைப்படுகிற அத்தனையும் இருக்கும். கண்களுக்கு ருசி தருகிற இன்பங்கள், கண்களுக்கு ருசி தருகிற இன்பங்களை அல்லாஹ் தஆலா அங்கே வைத்திருக்கிறார். நாம் சொல்வதனால் முழுமையாக புரிந்து கொள்ள நமக்கு முடியாது. பார்த்தவர்கள் தான் அவருடைய உண்மையை புரிந்து கொள்ளலாம். தனக்கு விசாலமான வீடு, வசதியான வீடு இருக்க வேண்டும் என்பது நிறைய பேர்களுடைய கனவு. 50 வயசாகிவிட்டது, இன்னும் ஒரு சொந்தமாக வீட்டை நான் கட்டிக்கொள்ளவில்லையே என்ற கவலை நிறைய பேர்களுக்கு. எனக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொந்த வீடு வாங்கி இருக்கிறார்கள், நான் முயற்சி செய்வதில் குறைபாடு செய்துவிட்டேன், அன்றே நான் யோசித்திருந்தால் எனக்கும் ஒரு சொந்த வீடு அமைந்திருக்குமே. எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையில் இறுதி இலக்காக பார்க்கிறார்கள். ஒரு வீடு அமைந்து விட்டால் நாம் உலகத்தில் சாதித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள், திருப்தி அடைகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துடைய வீடுகளை பற்றி கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா அங்கே இருக்கிற
அங்கே வீடுகள் அல்ல, அங்கே மாளிகைகள். இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னதி லஹைமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமினுக்கும் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கும். மின் லுஅத்தின் முஜவ்வஃபா, அது ஒரு தனி முத்துக்குள் அமைக்கப்பட்டிருக்கும். தூலுஹா ஃபிஸ் ஸமாஇ 60 மீலன், அது எவ்வளவு மேல் நோக்கி எவ்வளவு நீளமாக இருக்கும் என்றால் 60 மைல் தூரம் அளவுக்கு நீளமாக இருக்கும். அதற்குள் எத்தனையோ இன்பங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாளிகை. இது தவிர இன்னும் எத்தனையோ மாளிகைகள். சில மாளிகைகளை வர்ணித்தார்கள், லபினத்தும் மின் ஸஹப் வ லபினத்தும் மின் ஃபித்தா, ஒரு கல்லை அல்லாஹ் தஆலா தங்கத்தினாலும் இன்னொரு கல்லை வெள்ளியினாலும் வைத்து கட்டியிருப்பார். அந்த இரண்டையும் சேர்ப்பதற்கு மிஸ்கை, தூய்மையான மிஸ்கை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருப்பான். மனம் மட்டும்தான், துர்நாற்றம் என்பது கிடையாது. பல 100 வருஷங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் போகலாமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் சுவர்க்கத்துடைய சாப்பாடுகளுடைய மனம் வந்து கொண்டிருக்கும். சுவர்க்கவாசிகளை முதலாவது வரவேற்பது சுவர்க்கத்தின் நறு மனம்தான். அன்பான சகோதரர்களே, வீடுகளில் அந்த மாளிகைகளில் இருக்கிற அந்த ஏற்பாடுகளை பற்றியும் அங்கே இருக்கிற சாமான்களை பற்றியும் கூட அல்லாஹ் தஆலா வர்ணித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜுமாவுடைய நாளில் ஓதக்கூடிய அந்த சூறாக்களில் அங்கே இருக்கிற கட்டில்கள், உயர்ந்த கட்டில்களில் அலல் அராஇகி யன்துரூன், உயர்ந்த கட்டில்களில் அவர்கள் இருந்து கொண்டு இன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா உறுப்புகளுக்கும் அல்லாஹ் இன்பம் கொடுப்பான். கண்களுக்கு இன்பம், நிறைய இன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். சில கட்டங்களில் உயரமான கட்டில்கள் இருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அங்கே இருக்கிற தலையணைகள், சாய்ந்து கொண்டு இருப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த தலையணைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வர்ணித்திருக்கிறார். அங்கே இருக்கிற மெத்தைகள், காப்பட்டுகள், இதையெல்லாம் அல்லாஹ் வர்ணித்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய அழகு, நம்மெல்லாம் எத்தனையோ பேர்களே ஒரு காலத்தில் அழகானவர்களாக பார்த்திருப்போம். எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்திருப்போம். ஒரு 10-20 வருஷங்கள் கழித்து அவர்களை பாருங்கள், அவர்களுடைய அழகெல்லாம் அப்படியே மங்கி போய்விட்டன. இப்பொழுது ஏதோ பிரச்சனைக்குரியவர்கள் போல தூங்கிய முகம், இப்பொழுதுமே இரண்ட முகம், இப்பொழுதுமே அவர்கள் பழக்கமாக இருப்பார்கள். அந்த அழகெல்லாம் போய்விட்டன. சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அழகு, நபியே, இந்த சொர்க்கவாசிகளுடைய முகங்களை நீங்கள் பார்த்தால் செழிப்பான வாழ்க்கையில் இருக்கிற பளபளப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். முகத்தை பார்த்தாலே தெரியும், இவர்கள் இன்பத்தில் வாழ்கிறவர்கள், இவர்களுக்கு கவலை இல்லை, இவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்தோஷமான முகங்களுடன் அவர்கள் அங்கே இருப்பார்கள். வாழ்க்கையில், உலகத்தில் தாம் பட்ட கஷ்டங்கள், அமல்கள் செய்வதற்காக பட்ட கஷ்டங்கள், பாவங்களை தவிர்ப்பதில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இதையெல்லாம் நினைத்து திருப்திப்பட்டிருப்பார்கள். அந்த திருப்தி முகத்திலே இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டது ஒன்றும் வீணா அல்ல, நம்முடைய தியாகங்கள் எதுவும் வீணாகவில்லை என்ற அந்த திருப்தியில் அவர்கள் இருப்பார்கள். அந்த அழகில் மாறுவதில்லை, அந்த அழகு அதிகரித்துக் கொண்டே போகும். அல்லாஹ் தஆலா சுவர்க்க வாசிகளுக்கு ஒரு நாளை பஜாருக்குரிய நாளாக ஆக்கி வைத்திருக்கிறார். சொன்னார்கள், ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் பஜாருக்குரிய நாள். சொர்க்கவாசிகளுக்கு சூக்கன், அவர்களுக்கு ஒரு பஜார் இருக்கும். அவர்கள் அங்கே செல்வார்கள். அங்கே சென்றால் அவர்களுக்கு சுவர்க்கத்துடைய காற்று அவர்களுக்கு வந்துபடும்.
அந்த காற்று பட்டதும் அவர்களுடைய அழகு வசீகரம் அதிகரித்துவிடும். வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். மனைவிமார்கள் சொல்லுவார்கள், போய் வருகிறீர்கள், உங்களுடைய அழகு வசீகரம் அதிகரித்து விட்டது. அந்த பெண்களை பார்த்தார்கள். அவர்களுடைய அழகும் வசீகரமும் கவர்ச்சியும் பஜாருக்கு போகாமலேயே அதிகரித்திருக்கும். அவர்கள் திரும்பி வந்தவர்கள் சொல்லுவார்கள், நீங்களும் நாங்கள் போனதற்கு பின்னால் உங்களுடைய அழகும் அதிகரித்திருக்கிறது, உங்களுடைய வசீகரம் கவர்ச்சி அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். 2 சாராருக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாரத்திலும் அழகை கூட்டி விடுவார். பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கும். எவ்வளவு இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர்களுக்கு கவலை, இப்பொழுதெல்லாம் உடலில் சக்தி இல்லையே, ஒரு காலத்துல நாம் அதை செய்தோம் இதை செய்தோம், இப்ப எதுவுமே செய்து கொள்ள முடியல, பலகீனப்பட்டு விட்டோம், வயசு போய்விட்டது, திரும்பவும் அந்த பலம் சக்தி திரும்பி வர மாட்டாது என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சக்தி அல்ல, இதை விடவும் பல மடங்கு சக்தி நமக்கு மீண்டும் வர இருக்கிறது. இந்த உடலுக்கு தான் நாம் நினைக்க கூடாது, நம்முடைய உயிர் பிரிந்து சென்றதனால் மறுமையில் நமக்கு தரப்படக்கூடிய உடல் வேறு ஒரு உடல் அல்ல, இதே உடல் தான். இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் அடக்கப்படுகிறார்கள், மண்ணுக்குள் தண்ணீருக்குள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். மனிதனுடைய உடல்கள் அழிந்து விடுகின்றன. ஆனால் மனிதனுக்குள் அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய எலும்பை வைத்திருக்கிறான். கடுகு மணி அளவு ஒரு சிறிய ஒரு எலும்பை அல்லாஹ் தஆலா அவருடைய முதுகன் தண்டின் கடைசி பகுதியில் வைத்திருக்கிறான். அது அழிவதில்லை, அது நெருப்பு பற்ற வைக்கப்பட்டாலும் அது பற்றி எரிவதில்லை, அது அப்படியே இருக்கும். அல்லாஹ் தஆலா மனிதர்களை மீண்டும் எழுப்ப நாடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி போல பனி பெய்வது போல ஒரு மலையை அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு இறக்குவான். அது பூமியில் பட்டதும் இந்த தாவரங்கள் முளைத்து வருவது போல ஒவ்வொரு மனிதனும் முளைத்து வருவான். இந்த உடலுடைய உறுப்புகள் சதைகள் எல்லாம் மீண்டும் சேர்ந்து கொள்ளும், எல்லோரும் எழுந்து விடுவார்கள். பிறகுதான் சூரூதப்படும். இப்பொழுது உயிரும் வந்துவிடும், எல்லாரும் எழுந்து நின்று பார்ப்பார்கள். திரும்ப கொடுக்கப்படுவது இதே உடல் தான், வேற ஒரு உடல் அல்ல. மக்களுடைய மைதானம் என்பது வேற ஒரு உலகத்தில் அல்ல, அந்த மைதானம் இந்த பூமியில் தான். கேள்வி கணக்கு முடியும் வரைக்கும், நாம் பிறந்ததிலிருந்து கேள்வி கணக்கு முடிகிற வரைக்கும் எல்லாமே இந்த பூமியில் தான் நடக்கப் போகிறது. இந்த உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இது நிரந்தரமான உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சுவர்க்கத்துக்கு நாம் சென்றால் இதே கைதான், இதே கண் தான், இதே உடல் தான், இதே கால்கள் தான். ஆனால் அதனுடைய தன்மைகளில் அளவில் வித்தியாசம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்க வாசிகளில் ஒவ்வொருவருக்கும் 100 பேர்களுடைய சக்தி கொடுக்கப்படும். நாம் இன்று பலகீனமாக இருக்கிறோம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 100 பேர்களுடைய சக்தியுடன் ஒரு சுவர்க்கவாதி, ஒரு சுவர்க்கத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் இன்பங்களை அனுபவிப்பான். சாப்பாட்டு இன்பம், குடிக்கிறதில் இருக்கிற இன்பம், பயணம் செய்வதில் இருக்கிற இன்பம், மற்ற என்ன வகையான இச்சைகளும் ஆசைகளும் இருக்கின்றனோ அத்தனையையும் அவன் 100 பேர்களுடைய சக்தியுடன் அனுபவிப்பான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உலகத்தில் பெற முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை பெறலாம். வாலிபம் 40 வயதை கடந்து விட்டால் எல்லோருக்கும் ஒரு கவலை வந்து விடுகிறது, என்னுடைய வாலிபம் போய்விட்டது, வாலிபத்திலே இருந்த அந்த அழகு போய்விட்டது, அது மீண்டும் வரமாட்டாது.
லைத ஷபாப யஊது யௌமா ஃபஅக்பிருஹு பிமா ஃபஅலல் மஷீபு. ஒவ்வொரு வயோதிபர்களும் நினைக்கிறார்கள், என்னுடைய அந்த வாலிபம் மீண்டும் எனக்கு வர வேண்டுமே, இந்த வயோதிபத்தில் நான் படுகிற பாடு கஷ்டம் இதையெல்லாம் ஒரு தடவை அந்த வாலிபத்துக்கு சொல்லி காட்ட வேண்டும். இது ஒவ்வொரு வயோதிபனுக்கும் இருக்கிறது. இதைத்தான் நாம் பல வார்த்தைகளில் வாலிபர்களை பார்த்து சொல்கிறோம். இந்த வாலிபம் மீண்டு வருவதில்லை. ஆனால் சுவர்க்க வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா வயோதிபத்தை இல்லாமலாக்கிவிட்டான். சுவர்க்கத்துக்கு போகிற ஒவ்வொருவருக்கும் ஹதீஸில் வந்திருக்கிறது, 33 வயசு நிரப்பமான வாலிபர்கள், எந்த விதமான குறைபாடுகளும் இருக்க மாட்டாது. உலகத்திலே அங்க வீரர்களாக இருந்தவர்களுடைய குறை மறைந்துவிடும். அலங்கோலமாக இருந்தவர்கள் எல்லாம் அழகானவர்களாக மாறிவிடுவார்கள். கஷ்டத்துடன் வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும். சுவர்க்கத்துக்குள் போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 33 வயது நிரப்பமான குறையில்லாத வாலிபர்களாக இருப்பார்கள். லா யஸ்னா ஷபாபுஹும், அவர்களுடைய வாலிபம் இல்லாமலாக மாட்டார்கள். சுருக்கத்துக்குள் செல்லும் பொழுது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு செய்கிற அறிவிப்பு இதுதான், இன்னலக்கும் அன் தஹ்யவு ஃபலா தமூது அபதா. இந்த சுருக்கத்துக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடைத்துவிட்டது, இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் வரவே மாட்டாது. இன்னலக்கும் அன் தஹிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நீங்கள் நிரந்தரமாக வாலிபர்களாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை, அந்த உரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இதற்கு பின்னால் வயோதிபம் என்பது உங்களுக்கு வரவே மாட்டாது. இன்னலக்கும் அன் தஹிப்பு ஃபலா தஸ்கமு அபதா, நிரந்தரமாக ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்கு இதற்கு பிறகு நோய்கள் என்பது வரவே மாட்டாது. சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், சிறுநீர் என்பது இல்லை, மலம் கழிப்பது என்பது இல்லை. பெரும் இன்பங்களுக்காக வேண்டி அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு குடித்துக் கொண்டே இருப்பார்கள். அது எப்படி வெளியாகும்? சொன்னார்கள், அவர்கள் சாப்பிடுகிறது, குடிக்கிறது இதெல்லாம் செவிபாடு அடைந்து விட்டால் அவர்களுடைய வாயினால் ஒரு கொட்டாவி, ஒரு ஏப்பம் வெளியாகும். கொட்டாவி அல்ல, ஏப்பம் வெளியாகும். அதனுடைய மனம் அது மிஸ்குடைய மனமாக இருக்கும். அவ்வளவுதான், இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் நிரந்தரமாக இன்பத்திலேயே வாழப்போகிறீர்கள். கஷ்டம் என்பது உங்களுக்கு இதற்கு பிறகு வரவே மாட்டாது. இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் அடைந்து விட்டால், உலகத்திலே நோயோட வாழ்ந்தோம், கஷ்டத்தோட வாழ்ந்தோம், வாழ்க்கையில் முடிவு வரைக்கும் பிரச்சினை, நிம்மதி கிடைக்கவில்லை என்ற அந்த கவலைகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மனிதன் மறந்து விடுவார். அதற்கு பிறகு மனிதனுக்கு இதெல்லாம் மீண்டும் வரப்போவதில்லை. உலகத்தில் நிறைய பேர்களுக்கு பிரிவுகளை பற்றிய கவலை, அன்பாக செல்லமாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நினைக்கிறார்கள் பெற்றோர்கள், இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம், கொஞ்ச காலத்தில் எல்லோரும் பிரிந்து போயிடுவாங்களே. பிரிந்தவர்கள் நினைக்கிறார்கள், ஒரு காலத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், தாயும் தாத்தனும் மொபாத்தாயிட்டாங்களே, இப்ப அந்த சந்தோஷம் இல்லையே. இப்ப என்னுடைய குழந்தைகள் இந்த திருமணங்களை எல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் பார்த்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் என்று வாழ்நாள் பூராவும் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரிவுகளை பற்றி கவலைப்படுகிறான், பிரிவுகளை பற்றி பயப்படுகிறான், அச்சப்படுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அங்கு இந்த பிரிவுகள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்துவிடும். அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு சொல்லுவான், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் பெரும் வரவேற்புடன் சுவர்க்கத்துக்கு செல்லுங்கள். மறைவாக செல்வதல்ல, வரவேற்புடன், பெரும் வரவேற்புடன் நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் சொர்க்கவாதிகளை அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர்கள்
எல்லோருடனும் சேர்த்து வாழ வைப்போம். ஜன்னாத்து ஆதனின் يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم. சாலிஹீன்களாக இருந்த மனைவிமார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், பேர குழந்தைகள் என்று நாம் அவர்களை குடும்பமாக சேர்ந்து வாழ வைப்போம். இன்பத்துக்கு, சந்தோஷத்துக்கு எதையெல்லாம் தர முடியுமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் தருவான். இது சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உறவு, மலக்குகளுடைய உறவு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுடைய மாளிகைகளுக்குள் மலக்குகள் எல்லா வாசல்களாலும் வருவார்கள். அப்படி என்றால் மலக்குகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்கும். எல்லா வாசல்களாலும் அவர்கள் வருவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் என்னென்னவெல்லாம் கவலை இருக்கிறதோ, நிக்காஹ் ஒன்று சரியாக செய்து கொள்ளல, செய்த நிக்காஹிலையும் திருப்தி இல்லை, வாழ்க்கையில் திருப்தி இல்லை, மனைவியால் திருப்தி இல்லை என்று வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள். நமக்கு இருக்கிற ஒரே வழி, நாம் நம்முடைய சொர்க்கத்தை தேடுவதுதான். அங்கே போய்விட்டால் சுவர்க்கத்தில் திருமணம் இல்லாமல் அல்லாஹ் யாரையும் வாழ வைக்க மாட்டான். எல்லோருக்கும் அல்லாஹ் திருமணம் செய்து வைத்து அவர்களை சந்தோஷமாக வாழ வைப்பான். இந்த இன்பங்கள் எல்லாமே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிமார்களுடன் சேர்ந்துதான் அனுபவிக்க போகிறான். உலக பெண்களும் தான், அங்கே அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிற பெண்களும் தான், அவர்களும் சேர்ந்துதான் அந்த எல்லா இன்பங்களையும் பெறப்போகிறார்கள். இதா சஅல்துமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சுவர்க்கத்தை கேட்கும் பொழுது ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சுவர்க்கம் இருக்கிறது, அதை கேளுங்கள். فإنها وسط الجنة وأعلاها, அதுதான் சுவர்க்கத்தில் மிக உயர்ந்த பகுதி. وفوقها عرش الرحمن, அதற்கு மேலாகதான் ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கிறது. உலகத்தில் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில், இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில், அந்த இடத்தில் பாதுகாப்பான இடங்கள் என்று சொன்னால் நமக்கு புரிய தெரியும். ஆனால் இதையெல்லாம் போய் பார்த்துதான் புரிய வேண்டும். உலகத்தில் புரிந்து கொள்ள முடியாது. நாம் புரியவில்லை என்ற காரணத்தினால் இதுவெல்லாம் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. சிலர் நினைக்கிறார்கள், அறியாதவர்கள், உலகத்தை பற்றி தெரியாதவர்கள் சில பொழுது நினைக்கலாம், இந்த கடலுடன் உலகம் முடிந்து விட்டது. பிற நாடுகளை பற்றி எல்லாம் அறிவு இல்லாத சிறுவர்கள் நினைக்கலாம், உலகம் என்றால் இதுதான், இந்த இலங்கை தான், கடலுக்கு பின்னால் பார்ப்பதற்கு எந்த ஊரும் தெரிவதில்லை, ஆகவே உலகம் இதனுடன் முடிந்து விட்டது என்று அறியாமையினால் மனிதன் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பயணங்கள் செய்தவர்கள், போய் பார்த்தவர்கள், படித்தவர்களுக்கு தெரியும், இது அல்ல, இது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எத்தனையோ பகுதிகள் இருக்கின்றன. அதுபோலதான் சிறிய அறிவுள்ளவர்கள், தூர நோக்கு இல்லாதவர்கள், இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளாதவர்கள், இதை படிக்காதவர்கள் நினைக்கிறார்கள், வாழ்க்கை என்றால் இந்த உலக வாழ்க்கை தான், இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு காரணம் நம்முடைய அறிவில் இருக்கிற குறைபாடு. நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு இந்த வாழ்க்கை இருக்கிறது, நாம் இதை மறுத்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்று நினைக்க கூடாது. நாம் ஏற்றாலும் மறுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. நாம் பூமியில் வாழ்கிறோம், பூமிக்கு உள்ள அல்ல, பூமி என்ற அந்த கோளுக்கு மேலே நாம் வாழ்கிறோம். நாம் மேலே நோக்கினால் பார்க்கிற எல்லாமே இந்த பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய படைப்புகள். எத்தனை நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அதனுடைய அளவுகளை எல்லாம் சொல்கிறார்கள். இன்னும் எத்தனையோ கோள்கள், அந்த கோள்களுடைய அளவுகளை சொல்கிறார்கள். கண்டுபிடிக்கப்படாத இன்னும் எத்தனையோ கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அங்கே என்ன இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. இதுவெல்லாம் பூமியை போல, பூமியை விடவும் பெரிய அளவில் அல்லாஹ் தஆலா படைத்து நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிற உண்மைகள். இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னாலும் இந்த சுவர்க்கத்தை ஒரு மனிதன் மறக்கலாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, மருத்துவமோ இல்லையோ, நம்பினார்களோ இல்லையோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. உலகத்துக்காக கவலைப்படுவதை குறைத்துக் கொள்வோம். முயற்சிகள் நிறைய செய்துவிட்டோம், வயசு போய்விட்டது, 40, 50, 60 என்றெல்லாம் ஆகிவிட்டது. இப்போதுதான் எத்தனையோ பேர்கள் வீடு கட்டவும் காணி வாங்கவும் ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது நாம் அங்கே காணிகளை வாங்க ஆரம்பிப்போம். இன்னமும்
சுவர்க்கத்தில் அவர்களுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் இந்த இன்பங்களில் வாழ்கிறவர்கள் யார்? அவர்கள் உலகத்தில் வாழ்கிற காலங்களில் நலவை செய்தவர்கள், பாவங்களை தவிர்ந்தவர்கள், அவர்களுக்கு தான் இந்த இன்பங்கள். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நாம் வாழ்கிறோம், நமக்கு குடும்பம் இருக்கிறது, தேவைகள் இருக்கின்றன, எல்லாமே செய்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையை மறந்துவிடக் கூடாது. ஒரு மூமின் தன்னுடைய சுவர்க்கத்துக்காக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ, என்னென்னவெல்லாம் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையையும் செய்வான். மறைவான சில அமல்களை செய்து சேகரித்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தை அடைவதில் நாம் ரகசியமாக மறைமுகமாக செய்யக்கூடிய அமல்கள், சதகாக்கள் பெரிய அளவில் நமக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. குடும்பமாக அந்த இன்பமான வாழ்க்கையில் வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.